விசுவாசம் எப்பொழுதுமே பாசிவா இருக்க கிடையாது. பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கிறது அக்ரெசிவ் காமிக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி பேச்சு இருக்கணும், அதுக்கு ஆக்ஷன் இருக்கணும். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலொழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பரலோகத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டாலொழிய எடுக்க முடியாது. ஆனால் கொடுக்கப்பட்டிருக்க ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நல்வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தீர்க்காயுசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கையில் நீங்கள் பறிக்க வேணாம். அவர் கையில் இருக்கிறதுனாவே என்ன அர்த்தம்னா உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்கள் பறிக்க வேணாம். அப்படி எடுக்கிறது இல்லை. அப்படி வச்சிருக்கிறாரத எனக்கு சொந்தம்னு எடுக்கணும். அந்த கான்ஃபிடென்ட் இருந்தால் தாங்க முன்னேறி போக முடியும். எல்லா கிருபையினாலும் அனைத்தையும் மறலி இருக்கிறார். சுகம், நல்வாழ்வு, வெற்றி அனைத்தும் மறலப்பட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டாத வீடு, நாட்டாத தோட்டம், வெட்டாத கிணறு, கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னைக்கு நமக்கு இருக்க சுதந்திரம். இப்போ எடுத்துக்கண உனக்கு கொடுத்துட்டேன் அப்படி சொல்கிறான். நான் உனக்கு கொடுத்துட்டேன், எடுத்துக்க. உன் கால் மிதிக்கிற இடம்னா உனக்குன்னாரு. காத்திருக்காங்க. 40 வருஷம் காத்துட்டே இருக்கான். இன்னைக்கு மக்கள் காத்திருக்காங்க பாருங்க. ஆண்டவர் கொடுப்பாரு, இன்னைக்கு இல்லாட நாளைக்கு கொடுத்துருவாரு. ஒரு பாவி காத்திருக்கான். ஆண்டவர் குறித்த நேரத்தில், அவர் கேட்ட நேரத்தில் நீ ரட்சிப்பாரு. பாவி ரட்சிப்பதற்கு கர்த்தர் கிரியை முடிச்சிட்டாரா? முடிச்சுட்டாரு. அவன் பாவி விசுவாசித்து ரட்சிப்பு எடுக்கணும். எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுவீங்க? இங்கே சும்மா தூக்குங்க. அந்நிய பாஷைக்கு காத்திருக்க வேணாம், காத்திருப்பு கூடத்து போவானா. அது அந்நிய பாஷை உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. சில இடத்துல போனால் உங்களை காத்திருக்க வைப்பாங்க. மீசை இருந்தால் ஆண்டவர் கொடுக்க மாட்டாருவாங்க. மீசை எடு, தாடி எடு, தோட்ட எடு. முத அந்நிய பாஷை பேசுறான் தெரியுமா? அவன் செயின் போட்டவன் தெரியுமா? மீசி இருந்தா மீசி எடுத்து சொல்லிடுவாங்க. என்னன்னு எடுக்கணும்னு எடுக்கிறவங்க. சில மக்கள் அந்நிய பாஷை பேச விரும்புறாங்க, வாஞ்சிக்கிறாங்க. வாஞ்சியின் அடிப்படையில் கர்த்தர் கொடுப்பது கிடையாது, விசுவாசத்தின் அடிப்படையில் தான் கொடுக்குறாரு. மெய்யாவே விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்கன்னா பெற்றுக்கொண்டதான் விசுவாசிக்கணும். கர்த்தர் உங்களை வந்து அப்படியே ஓவர்டேக் பண்ணி கொடுக்க மாட்டாருங்க. நீங்கள் அப்படியே வேணாங்கிறீங்க, அவர் வந்து வாயை திறந்து பேச வைக்க மாட்டார். அது வந்து பிசாசு செய்கிறது. பிசாசு உங்களை ஓவர்டேக் பண்ணி பொசஸ் பண்ணுவான். ஆண்டவர் உங்களை ப்ராம்ப்ட் பண்ணுவார், ஏவுவார், பேசுவதற்கான வார்த்தைகளை கொண்டு வருவார். அப்புறம் என்ன செய்யணும்? வாயை திறந்து பேசணும். ஒருத்தனை உங்களை ஜெபிக்க வைக்க மாட்டார், ஜெபிக்க முடியாத ப்ராம்ப்ட் பண்ணுவார். நீங்க ஜெபிக்கணும். கொடுக்க முடியாத கையிலிருந்து எடுத்து கொடுக்க மாட்டார், ப்ராம்ப்ட் பண்ணுவார். நம்ம ஆக்ட் பண்றோம். மக்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே நான் எல்லாம் செஞ்சிட்டேன், ஆண்டவரே எப்போ ஆண்டவரே கண்ணை திறப்பீங்க? நான் எவ்வளவு நாள் தான் காத்திருப்பேன்? காத்து வேதனை தான் இருக்கு. ஒரு அற்புதம் செய்யக்கூடாதா? ஒரு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துடக்கூடாதா? ஒரு சுகத்தை ஆக்கிடக்கூடாதா? சுகத்தை ஏற்படுத்திடக்கூடாதா? என்னைக்கு ஆண்டவரே நான் எல்லாமே செஞ்சிட்டேனே, நான் என்னதான் செய்ய? எல்லாமே செஞ்சிட்டீங்களா? எல்லாம் செய்யலையே. விசுவாசிக்கிறீங்களா? அப்புறம் ஆக்ஷன்ல காமிக்கணும். யோவான் 4 நினைக்கிறேன், ஆங்கில பேரில் நோபல் மேன் இருக்கும், தமிழில் ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவன் இருக்கும். மகன் மரண அவஸ்தைப்படுகிறான்னு வந்து கேட்குறாரு. மரண அவஸ்தைப்படுறான், வந்து சுகமாக்குன்னு சொன்னவன் ஆண்டவர் சொல்கிறா, நீ போகலாம், உன் மகன் சுகமாகுவேங்கிறார். இவன் போகிறான். போகிற வழியில் எப்படி ஒருத்தர் வந்தான் தெரியல. முதல் நாள் சொல்கிறாரு, அவன் அடுத்த நாள் தான் நியூஸ் கேட்குறான். போகிற வழியில் வீட்டிலேருந்து எடுத்து வர்றாங்க, பையன் சுகமாயிட்டாண்டு. அவன் எப்போ சுகமானான்னு சொன்ன பொழுது இவர் போகலான்னு சொன்ன நேரமும் அவன் சுகமான நேரமும் ஒரே நேரமும் விசுவாசிச்சான், மூவ் ஆகுறான். அந்த பெதஸ்தா குளத்தில் ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா?
38 வருஷம் வியாதியா? நம்ம ஊர் ஆட்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, எப்பா 38 வருஷம் காத்துட்டீரப்பா, இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் காத்திருப்பா, பொறுத்தவன் பூமி ஆள்வாயா, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, கொஞ்சம் உருண்டு போனால் கடவுள் செய்வார்ப்பா அப்படின்னு சொல்லலை. நீ சுகமாக விரும்புகிறையான்னு கேட்டார். நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடானாரு. அவன் ஆக்ட் பண்ணுறான் பாருங்க. உடனே படுக்கை சுருட்டினா தூக்கிட்டான். சீனை அப்படி தலையில மாற்றிட்டாரு. முதல் நிமிஷம் இருந்த சீன் வேற, அடுத்த சீன் வேற. மேலேருந்து ஒருத்தன் தூக்குறாங்க, மேலேருந்து கீழே இறக்குறாங்க. இறங்கணுன்னா மகனே ஒரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, படுக்கை எடுத்துகிட்டு போங்கிற. முதல்ல படுக்கை அவனை சுமந்துச்சு, அதே படுக்கை அவன் தூக்குனான். சீன் தலைகளாக மாறுது. விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கேற்ற மாதிரி பேச்சு இருக்கணும், அதுக்கு ஆக்ஷன் இருக்கணும். ஒருத்தன் கை சூம்பி போச்சு, வலது கை இல்லை, கர்த்தர் கையை நீட்டுங்கிறாரு. நீட்டினால கை வந்துச்சு, வலது கை வந்துச்சுன்னு லூக்கா சொல்றாரு. விசுவாசம் எப்பொழுதுமே பேசிவா இருக்க கிடையாது. பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கிறது அக்ரஸிவ் காமிக்குது. சொன்னது புரியுதா? அந்த அலங்கார வாசல்ல பேதுரும் யோவானும் வர்றாங்க. சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து சப்பானி பிச்சை கேட்குறான். என்னிடத்தில் உனக்கு கொடுக்குற நசரேனா இயேசு நாமத்தில் எழுந்து நடஞ்சோன்னா எழுந்து நடந்து குதித்து தேவனை தூதிட்டு ஓடிட்டான் இருக்கு. அதாங்க ஃபெய்த்து. கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, தூக்குறோம், ஜம்முன்னு போயிடறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? சுகமானதான் விசுவாசிக்கிறீங்களா? அற்புதமானதான் விசுவாசிக்கிறீங்களா? ஆக்ட் பண்ணணும்.